இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது? இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்கிறாரு. இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக லக்னத்துல வருது. ராசி மிருகசீட ராசியில பிறக்குது இந்த வருஷம். பாருங்க, கால புருஷனுக்கு 8வது வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் என்ன? குரோதி வருஷம். 60 வருஷத்துல 38வது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு. குரோதிலே பேர் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி? மெயினா பாருங்க, ராஜா யாருங்க? செவ்வாயாருங்க. விருச்ச லக்னம், அந்த அதிபதியின் செவ்வாய் தான். மிருகசீரிட அதிபதியின் செவ்வாய் தான். அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது. அதிகமா என்ன? செவ்வாய் என்ன? நெருப்பு கிரகம், பலமா இருக்குது. எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல. பொதுவான பலன் சொல்ல போனா, தொழில் பிரச்சனைகள், வேலை போராட்டம், தொழில் பிரச்சனைகள், பூகம்பம், நெருப்பு சம்பந்தப்பட்டது, மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது, இது எல்லாமே பெய்யாம இருக்குது, எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க. அப்ப போலீஸ், ராணுவம், மருத்துவர், இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம். பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம். அதே மாதிரி பாருங்க, இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு? ராஜா செவ்வாய், சனி பகவான் மந்திரி, இந்த 2 கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க? 4 கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க. அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும். இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன். எல்லாரும் அந்த ராசி 4 கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரம், சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம். அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையதான் எங்களுடைய சேனலுடைய அம்மன் அருட்டினுடைய நோக்கமே. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும், திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலா ராசியுடைய பொதுவான குணத்தை எடுத்து பார்த்தோம்னா, இவங்க எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள். துலா ராசி என்பர்களை கண்டிப்பா சொல்லலாம். நல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்குவம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதான் துலா ராசி. லட்சியவாதி, லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது சரராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. இந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். ஆசையை காட்டக்கூடிய ராசி. நிறைய ஆசைகள், லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல நம்ம இதுல சாதிக்கணும், அதுல வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய திங்க் பண்ணக்கூடிய ராசி தான் துலா ராசி. அது மட்டும் இல்லாம இந்த ராசியில யார் உச்சமாகிறார்? சனி பகவான் உச்சமாகிறார். அதனாலதான் உழைக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பொதுமக்களுடைய சேவையில போகக்கூடிய நபர்கள், தன்னுடைய மனைவி மேல, தன்னுடைய கணவர் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள். இவங்க யாருன்னா துளாராசிக்காரா தான். நல்ல ஒழுக்கமாக, நாகரிகமாக வாழ்வாங்க. சுக்கிரனா என்ன? நாகரிகமாக வாழக்கூடிய குணங்கள். ஊருக்கு நல்ல ஒரு நாகரிகமா, டீசெண்டா, ரொம்ப கௌரவ அந்தஸ்துனா இவர் இந்த ராசிக்கார சொல்லலாம். அவர் என்னையா, அவர் நல்ல ஒரு பொறுமையான ஆளு, ஒரு நாகரிகமா இருக்கக்கூடிய ஆள். யார் சொல்லுவாங்க? துளாராசி என்பதில் கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த எண்ணம் அப்படியே இருக்கும். தராசு மாதிரி நீதி. நீதியில இவங்க மாதிரி நீதி நேர்மையா இருக்க முடியாது. யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே ஒரு பெருசா ஆசை இருக்காது. எங்க இதுல இவங்க எப்போதுமே ஒரு கரெக்டா போகக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள். நேர்மைக்கு அதிபதி இவங்க தான். ஏன்னா சனி பகவான் நீதி நேர்மைக்கு உள்ள கிரகம். அப்ப இந்த ராசியில பிறந்துட்டா நீதி நேர்மையோட கண்ணியம் கட்டுப்பாட இருப்பாங்க. அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. அதான் சனி பகவான். செலவு அதிகமா பண்ணிக்க மாட்டாங்க, பெருசா பந்தா காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் துலா ராசி. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற. தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். சுக்கிர பயிற்சி கொடுத்தோம், குரு பயிற்சி கொடுத்தோம், எல்லா கிரக பயிற்சியும் தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம்,
எல்லா கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க துலா ராசிக்காரங்க. அது மட்டும் இல்ல, துலா ராசி முறை எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. ஏன்னா இது ஏன் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக இந்த எல்லாத்தையும் சொல்றேன். இது எப்படி சொல்றேன்னா, நம்ம சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆன்மீக பயணத்தை போயிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இது எல்லாமே பொது பலனா எடுத்துக்கங்க. தயவுசெய்து எல்லாருமே இதை ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலனுக்கு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ராசி பலனை மேட்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா துல்லியமா வரும், மாறாது. ஏன்னா லக்னம் என்பதுதான் உயிருங்கிறாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உயிர் சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரம் அதுக்குதான் உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உயிர் இருந்தாலும் உடல் வேலை செய்யும். அதான் மெயினா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பார்த்துக்கிட்டு இதை பலனை கரெக்டா எடுங்க. திசா புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உனக்கு இந்த கிரகத்தோட திசை இந்த வருஷத்துல வருதுப்பா, இது நல்லா இருக்குப்பான்னு ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அது கரெக்டா இருந்துட்டா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% மாறாது. அப்படியே துல்லியமா எடுத்துடலாம். இதான் நான் எல்லா வீடியும் சொல்லுவேன். பொது பலனா கொண்டு போங்க, பொது பலனா கொண்டு போங்க. எல்லா வீடியும் ஏன் சொல்றேன்னா, சில பேர் இதை ஃபுல்லா அவங்களுக்கு இதான் ராசி பலன் சொல்லி ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விதி ஜாதகம் தான், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்தான் பலன் மாறுபடும். நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம உடம்புல 9 நவகிரகம் இயங்குதுங்க. 9 கிரகம் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை அந்த திசை நான் சொன்னல அந்த வருஷம் அந்த திசாபுத்தி வரும்போது இந்த திசாபுத்தி காலத்துல கொடுத்துட்டு போயிடும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்தை கொண்டாந்துரும். அதான் ஜாதகத்தை திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனை மட்டும் எடுத்து பாருங்க, துல்லியமா வரும். இப்ப புத்தாண்டு பொதுவா எதை வச்சு எடுப்பாங்க? இந்த புத்தாண்டு பலன் எதை வச்சு கணிச்சு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, 4 கிரகத்தை மையப்படுத்துவாங்க. 4 கிரகத்தை மையப்படுத்துவாங்க. நல்லா பாருங்க, குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. முதல் 3 கிரகம் தான் வரும். அந்த ராகு கேது ஒரே கிரகம் தான். முதல் 4 கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொதுவான பலனே சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இப்படிதான் கொண்டு போகணும், இப்படிதான் இருக்குன்னு சொல்லி இதை வச்சுதான் எடுக்க முடியும். இதை பொது பலனா பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமா வரும். இதுல நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா, இந்த 4 கிரகத்துடைய நட்சத்திரத்தை எடுத்து நான் பலன் கொடுக்குறேன். 4 கிரகம் இருக்குல்ல, சனி பகவான், குரு பகவான், ராகு கேது, இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் நம்ம எடுத்து பலன் கொடுக்குறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி, நம்ம ஒவ்வொரு இந்த வருஷத்துக்கு இது ஃபுல்லா வருட பலன் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, துளாராசிக்கு கரெக்டா 5ஆம் பாவத்துல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல அழகா சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. இது சூப்பரான ஒரு ஸ்பெஷல். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல யாரு? ராகு பகவான் இருக்காரு, சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் பாவத்துல குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல கேது பகவான். இதுல பாருங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. 6, 8, 12ல இந்த ராகு கேது போய் மறைஞ்சிட்டா பெருசா இங்க பாதிப்பை வைக்காது கோச்சாரத்துல. நல்லா பாத்துக்குங்க. அதான் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறது இந்த சூப்பரா அந்த வருஷத்துல இருக்கு. அடுத்து 5ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு பலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் நட்பு கிரகம், வேற ஒண்ணுமே கிடையாது. சனி எப்போதுமே சரி, சனி பகவான் உங்க ராசியில உச்சமாகிறார். அப்போ உங்களை கெடுக்கவே மாட்டார். உங்களை வளர்த்துடக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அடுத்து நிறைய பேர் பயப்படுறாங்க. என்ன பயம் வருதுன்னா, என்னடா அது 8ஆம் இடத்துல குரு போயிட்டாரு, துளாராசிக்கு ரொம்ப அடிச்சு பிரட்டி போட்டுருமா அப்படின்னு பயப்படுறாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு அறவே பாதிப்பு இல்லைன்னு காட்டுது. நல்லா பாருங்க, குரு வந்து ரிஷபராசியில பேசியா நிற்பாரு. அதுல கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் நல்லா பாத்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம். சூரியன் உங்க ராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி எடுத்துட்டோம்னா 11ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறாரா, இங்க பாதிப்பு வருமா? இது மறைமுகமா பணம் மழையா கொட்டும் அப்படி சொல்லணும். இந்த குரு பயிற்சி மறைமுக பணமழை உங்களுக்கு கொட்டக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும். ஜாதகத்துல மட்டும் குருபவன் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டாருன்னா பயங்கரமான வளர்ச்சி.
அதனாலதான் 8ஆம் இடத்து குரு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும்னு சொல்லி நான் குரு பயிற்சி வீட்லயே கொடுத்துருப்பேன். என்னை பொறுத்தவரையும் பெருசா அங்க பாதிப்பு இருக்காது. பொதுவா பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்தை எடுத்து பாருங்களேன். துலா ராசிக்கு குரு நேரா பார்த்துக்கிட்டே இருந்தார, குரு உங்களை பார்த்தாருங்க. யார் ஜாதகத்துல குரு சரியில்லையோ துளாராசிக்காரங்க பாருங்க, ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பார்த்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துட்டாப்ல. இல்லைன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, படிப்பு கல்வி நல்லா படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல கோட்டாட்டு இருப்பாங்க, சரியா வரலன்னு சொல்லுவாங்க. அடுத்து வேலையில சம்பந்தம் இல்லாம வேலையை விட்டு விலகி போயிருப்பாங்க. வேலை உத்தியோகத்துல கடுமையான இடமாற்றம், பிரச்சனை, வேலையே கிடைக்கல, 1 வருஷமா தேடுறேன் வேலை கிடைக்கல. ஜாதகத்துல குரு சரியில்லாத நபர்களாம் இந்த பலன் நடந்திருக்கும். அடுத்து சகோதர சகோதரி உறவுல எடுத்து பாருங்க, உங்களுடைய சகோதர சகோதரி உறவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இல்லைன்னா தாய் மாமா உறவு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். தாய் மாமா உறவு, வேலை ஆட்கள் கிட்ட, தொழில் பண்ற வேலை ஆட்கள் கிட்ட, நீங்க முதலாளியா இருந்தா தொழில் பண்ற ஆட்கள் கிட்ட, இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இடத்துல, பூமியில பக்கத்து வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி வச்சு அம்மாவுடைய உடல்ல குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார். நான் சொன்ன விஷயம் பாயிண்ட்டுக்குள்ள பாருங்க, கண்டிப்பா கேட்டீங்கன்னா இதுல நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துச்சு சொல்லுவார். ஒன்னும் பூர்வீகத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டே தெரிஞ்சிருப்பாரு. இல்ல அம்மாவுடைய இடத்துல பூமியில, இல்ல அம்மாவுடைய உடலுக்கு தாய் தந்தை சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலவீனம். திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டிங் இல்லாம இந்த வருஷம் ஃபுல்லாவே சரியா இல்லை. ஒரு சில பேருக்கு குரு சரியா இல்லைன்னா அங்கே எதிரி பகையா பிரச்சனையா கணவனை பிரிதல் போற அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு சில தடைகளை பார்த்தாலும் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார். இதெல்லாம் ஜாதகத்துல குருவும் சனியும் சரியில்லாத நபர்களுக்கு, நான் எல்லாத்துக்கும் நான் பாதிப்புன்னு சொல்ல, குருவும் சனியும் சரியில்லாத நபர்களுக்கு இந்த பாதிப்பை சந்திச்சாங்க. இது எல்லாமே இந்த வருஷம் அப்படியே, இந்த குரோதி வருஷம் இந்த வருஷம் அப்படியே மாத்தி கொடுக்குது பாருங்க. எதிர்பார்த்ததை விட வரக்கூடிய இந்த வருஷம் பயங்கரமான வருஷம். வாழ்க்கையில என்ன நம்ம சாதிக்கணும்னா இந்த வருஷத்துல சாதிக்க ரெடியா இருங்க துளாராசிக்காரங்க. கெட்டதே நடக்காதுன்னு சொல்லுவேன், கெட்டதே நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு கிரகத்தோடைய நட்சத்திரத்தை எடுத்துதான் சொல்றேன். ஏன்னா சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான்னு சொல்லுவாங்க. நட்சத்திர சாரம் தான் பேசும். ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது வேலை செய்யக்கூடியது, நல்ல வேலையை செஞ்சுட்டு போயிடும். கெட்ட இடத்துல இருந்தா நல்ல வேலை பண்ணக்கூடிய கிரகம் நிறைய கிரகம் இருக்கு, பார்த்துருப்பீங்க ஜாதகத்துல. ஏன்னா இது பொதுவா பாருங்க, ஏன் உங்களுக்கு பாதிக்காதுன்னா, ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தோன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த வருஷம் ஃபுல்லா போறாரு. சனியுடைய காலுக்கு போறாரு. அப்ப இங்க கெட்டதை செய்வாரா? 5ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அப்ப இங்க நல்லது மட்டும் தான் நினைக்கும். இப்ப நான் வேலை உத்தியோகத்தை மாத்த போறேன், நான் மாத்தக்கூடிய பிளான் வந்துருச்சு, மாத்தலாம்னா நீங்க பிரம்மாண்டமான வேலைக்கு போறீங்க, அவ்வளவுதான். நீங்க பார்த்த வேலையோட இந்த வேலை சூப்பர் வேலையை இப்ப கொடுப்பாரு. இந்த வருஷத்துல நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், நான் வேற கண்ட்ரிக்கு நான் ரிசீவ்லாம் கொடுத்துட்டேன், ஓகே ஆச்சு, ஆனால் வேலையில ஜாயின் பண்ண முடியல, எல்லாமே ஓகே ஆகி வந்துருச்சு, ஜாயின் பண்ண முடியல, இப்ப பண்ணுவார். ஏன்னா 6ஆம் வீட்டது 8ஆம் இடத்துக்கு போறாருங்க. வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்ததான் சொல்லுவாரு. இதுதான் அவருடைய வேலை, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒன்னும் டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை தடை ஒரு முடிவுக்கு வரும், இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு முடிவுக்கு இப்ப வந்துடும். அப்ப வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். தொழில் நம்பி பண்ணலாம், தைரியமா பண்ணுங்க. தொழில்லாம் எந்த ஒரு தடையும் வராது. தொழில் ஏன் சூப்பரா இருக்குன்னா பாருங்க, கேது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு 12ஆம் இடத்துல இருக்காரு, கேது பயங்கரமா தடையை கொடுப்பாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் தொழில் ஸ்தான அதிபதி. ஏன்னா அஸ்த நட்சத்திரம் இந்த வருஷத்தை ஃபுல்லா போறாரு, பயங்கரமான தொழில் லாபத்தை கொடுத்துவார். கேது போல் கெடுக்க மாட்டார், கேது போல் கொடுக்க மாட்டார்னு பழமொழி ஏன் சொல்றாங்க, இது அங்கே நடக்கும். அது இல்லாம பாருங்க, இந்த குரு பகவான் அவருடைய பார்வை கேது பகவானை பார்த்துடுறாரு. 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சூப்பரான ஒரு பார்வை. சனி பகவான் 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்துல இருந்து பாக்குறாருங்க. பயங்கரமான தொழில நல்ல லாபங்கள் கண்டிப்பா வரும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். மாணவ மாணவிகளாம் கல்வியை பத்தி கவலைப்படக்கூடாது இனிமே. 5ஆம் இடத்துல சனி அளவில்லாத ஆசையை கொடுத்துரும், அளவில்லா ஞானத்தை கொடுத்துரும். அடுத்து பாருங்க, குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் 11ஆம் வீட்டு விசாரத்துல நிக்கிறாரு. படிப்பு கல்வியில உங்க பெற்றோட்ட தாய் தந்தை நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட போகக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. அப்ப கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்ப இந்த வருஷம் என்ன சொல்லுவீங்கன்னா, கெட்ட பலன் சொல்லுவோம். படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிங்க, உங்க பக்கம் அதிகமா மார்க் எடுக்கிறது யாருன்னா துளாராசிகரா இருப்பாங்க. படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார்.
வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், கண்டிப்பா போகலாம். மெயினா இதை விட நான் முதல் பலன் என்ன சொல்லணும்னா, வீடு கட்டுறவங்க. எனக்கு வீடு கட்டி பாது கட்டி நிக்குது, அப்படியே கட்ட முடியல, இப்ப அந்த வீடை கட்டி பூர்த்தி பண்ணி சூப்பரா வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணுவார். இந்த வருஷத்துல சொந்த வீடு, வண்டி, வாகனம், பூமி இது எல்லாமே ஆடம்பரமா வாழக்கூடிய நேரம். 5ல சனி அளவில்லா யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, ஏன் நீங்க வீடு கட்டினா குரு 8ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க இது 2ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனாலதான் நீங்க வீடு கட்டுவீங்கன்னு சொல்றேன். 9ஆம் பறவையா 4ஆம் இடத்தை பாக்குறாரு, மகர ராசியை. இப்ப வீடு கட்டுவீங்களா கட்ட முடியும், இதுலதான் பணத்தை போடுவீங்க. நகையாச்சும் அடை வச்சுன்னா வீடு கட்டுறேன், நான் இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறேன், இந்த எண்ணம் மைண்டுக்குள்ள ஓடிடும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கசாலும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. இதெல்லாம் ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி குரு சனி ஜாதகம் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே 100க்கு 100% மாறாது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே கிடையாது. திருமணத்துல பிரச்சனை இருக்கு, நிறைய ஒரு தடை இருக்கு, தாமதம் இருக்கு, இனிமே திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா தம்பதிகள் வாழ்வாங்க. 5ஆம் இடத்து சனி நல்ல ஒரு பலத்துல இருந்து நேராக 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். திருமணத்துக்கு சனி கேரண்டி எழுதி கொடுக்குறாரு. நான் உனக்கு நிமித்த தடை இந்த வருஷம் ஃபுல்லா கொடுக்க மாட்டேன், சூப்பரா அமைச்சு கொடுக்குறேங்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கிற கேள்வி, 100க்கு 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாதையே, கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவோம். ஏன்னா 8ஆம் இடத்து குரு என்ன வேணா சொல்லல, மறைமுக வருமானம். வெளிநாட்டுல வருவான், திடீர்னு பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து வைப்பாரு. திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துட்டு, இப்ப குரு நல்லா ஜாதத்துல இருந்தாருன்னா மறைமுக வருமானம், லாட்ரி யோகம் பயங்கரமா உங்களுக்கு வரும். துளாராசிக்கு சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில் லாட்ரி யோகம். அதே மாதிரி பாருங்க, அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க அரசியல் பாருங்க, எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்கும். இந்த வருஷத்துல நகையோ பொண்ணோ பொருளோ வாங்குவாங்க பாருங்க. துளாராசி வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, மெக்கானிக்கலு, அதாவது ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, இந்த ஃபீல்டில் உள்ள நபர்கள்லாம் நல்லா பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா அந்த வருஷத்துல அழகா போக்கஸ் பண்ணி கொடுக்குறாரு. இதுதான் இந்த வருஷத்துல துளாராசிக்கு நடக்கக்கூடிய நேரங்கள். ஜாதகத்தை திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டா பலனை தூக்கி வைங்க, மாறவே மாறாது. உங்க ஜாதகத்துல நல்ல கிரகம் இங்க திசையை நடத்தணும், இந்த பலனை கரெக்டா மேட்ச் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அதிகமாக போராடி 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 வாழ்க்கையில வெற்றின்னு காணுவாங்க. எது வந்தாலும் ஒரு தடைகள் இருக்கும். இவங்க எப்போதுமே சரி, குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க. உங்க ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை. எப்போதுமே வருமானம் வருமானம் வருமானம், குடும்பம், ஃபேமிலி, தன்னுடைய கணவன், மனைவி, இதை பத்தி தான் சிந்தனை ஓடும். நல்ல ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு லட்சியத்தை நினைச்சா அந்த லட்சியத்தை பின்வாங்க மாட்டாங்க. பிடிவாத குணம் இருக்கும், கொஞ்சம் முன்கோவம் இருக்கும். இதை குறைச்சிட்டாங்கன்னா இவங்க வெற்றி ஆளுங்க. இந்த வருஷத்துல பாருங்க, இன்னும் இடம் வாங்குவாங்க, இல்ல வீடு வாங்குவாங்க, இல்ல திருமணம் முடியும், வெளிநாடு போவாங்க, வெளியூர் போவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். தொழில மாற்றம், இல்ல வேலையில உத்தியோக இடம் மாற்றம் கண்டிப்பா இந்த வருஷத்துல மட்டும் இருக்கதா மட்டும் கேட்டு பாருங்க, கண்டிப்பா மாறுவாங்க. மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பொதுமக்கள் கிட்ட. அப்ப சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து சுவாதியில பிறந்த கோடி நபர்களுக்கு, சுவாதி சொல்லவே வேண்டாம். எதுலையுமே யாருக்கிட்ட எப்படி பேசி நம்ம எப்படி காரியத்தை சாதிக்கும் சொல்லி கிரிமினல் மைண்ட் இருக்கும். இதாங்க சுவாதி. பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. கெமிக்கல், மருத்துவர், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, ஓடி போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், கடல் விட்டு கடல் போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளில போய் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த சுவாதியில பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. சுவாதியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. நிரந்தரமான வேலை கிடைக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தொழில் கண்டிப்பா பண்ணலாம், தொழில லாபம் இருக்கும், வேலை உத்தியத்துல உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு போவாங்க, வெளியூர் போவாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எல்லா நேரமும் பொன்னான நேரம் தான் இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு. படிப்பு, கல்வி, மாணவ எல்லாம் பாருங்க, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா அனுகூலமா அமையும். அடுத்து விஷாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமைசாலி, புத்திசாலி, நல்ல அறிவாளி, திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்ப வருது. படிப்பு, கல்வி சூப்பரா இருக்கும், வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். நிறைய கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில, எல்லாமே கஷ்டப்பட்டீங்க, கண்டிப்பா வேலையில இடம் மாறுவீங்க. தொழில பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும், இடத்துல பிரச்சனை இருக்கும், பூமியில பிரச்சனை இருக்கும், தாய்மாம உறவுல பிரச்சனை இருக்கும், சகோதர உறவுல பிரச்சனை இருக்கும், எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க விஷாதத்துல பிறந்தவங்க. நீ வாழ்க்கையே ஒரு